ஓம் நம சிவாய. உலகத்திலுள்ள எல்லா பொருட்களையும் தூய்மையாக ஆக்குவது தண்ணீர். எனினும் அந்த நீரையும் பொன்னே தூய்மையாக்கி விடும். நாள்தோறும் விடியற்காலத்தில் அக்னி காரியத்தை முடித்து பொன்தானம் செய்தவர்கள் தாம் விரும்பிய பொருட்களையெல்லாம் அடைவார்கள். பொன்தானம் செய்தவன் சகல தானங்களையும் செய்த பயனை இந்த நிலவுலகிலேயே அடைவான். அப்சரஸ் மங்கையர், கந்தர்வர்கள் முதலானவர்கள் ஆடல் பாடல்கள் புரிய அன்னங்களால் சுமக்கப்பட்டு விரும்பிய இடத்துக்கு செல்லத்தக்க பொன் விமானத்தில் ஏறி ஸ்வர்கலோகத்தில் தான் விரும்பிய இடத்தில் தனக்கு விருப்பமானவற்றையெல்லாம் அனுபவிப்பான். ஆகையால் சக்திக்கு ஏற்ப அதிதிகளுக்கு பொன்தானம் செய்ய வேண்டும். பொன்தானம் செய்தவன் புனிதமான இதயத்தோடு எண்ணற்ற வருஷங்கள் தேவபோகங்களை அனுபவிப்பான். இனி பூதானம் பற்றி ஒரு முன்கதையை சொல்கிறேன். முன்பு சித்திராதன் என்ற மன்னன் ஒருவன் இருந்தான். அவன் 7 தீவுகளுக்கும் தலைவனாகி எல்லா சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஒரு காலத்தில் திவ்யமான ரதத்தில் ஏறி ஸ்வர்கலோகத்தை அடைந்து தேவ சைனியங்களோடு கூடிய இந்திரனை வென்று தன் ஆணையை அங்கும் பரவச் செய்தான். உலகங்களுக்கும் அதிபதியாக திகழ்ந்தான். பிறகு இப்பெரு நிலையும் செல்வமும் எப்படி உண்டாயின என்று யோசித்து வியப்புற்றான். 6000 புதல்வரை பெற்றான். குறைதலற்ற பொக்கிஷத்தை வைத்துக்கொண்டு குடிமக்களுக்கு உதவியாக இருந்தான். சிறந்த வாகனங்களை அடைந்து அகால மரணம் முதலியனவின்றி நீதியோடு அரசாட்சி செய்து வந்தான். அவனுக்கு அதிமோகன தோற்றமுள்ள மனைவியும் இருந்தாள். அவ்வாறு இருக்கும் போது அந்த மன்னன் இத்தகைய பெரும் செல்வத்தை மறுபிறவியிலும் அடையக்கூடிய வழிவகைகள் என்ன என்று சிந்தித்தான். எனவே அறங்களையெல்லாம் நன்குணர்ந்த வசிஷ்ட முனிவரை அவன் அணுகி அவரை வணங்கி, தவ ஞானியே, உம் அருளால் நான் அளவற்ற செல்வத்தை அனுபவிப்பதோடு மனோகரமான மனைவி, தானம் வழங்கும் வல்லமை, செல்வம், பல பொன்மணிகளையும் அன்னபானங்களையும் அனைவருக்கும் வழங்கும் சாமர்த்தியமும், 1000 யானைகளின் வலிமை, பகைவர் நாசமும், நல்ல புத்திரர்கள், உத்தமமான பணியாட்கள் அனுகிரகம் முதலான தோஷமற்ற குடிமக்கள், தர்ம முறைப்படி அரசாலும் ஆற்றல் முதலானவற்றையும் அடைந்திருக்கிறேன். நான் விரும்பிய யாவும் தடையின்றி அப்போதே கைகூடுகின்றன. இவை யாவும் முற்பிறவிகளில் நான் செய்த தர்மாச்சரணத்தால் உண்டானவை என்று தெரிந்து கொண்டேன். ஆயினும் நான் செய்த புண்ணிய கருமம் யாதென எனக்கு விளக்கியருள வேண்டும் என்று கேட்டான். வசிஷ்ட முனிவர் சிறிது யோசித்துவிட்டு கூறலானார். ஓம் நம சிவாய.